இன்றைக்கி நம்ம சனாத்தனி சமையலில் கொஞ்சம் வித்தியாசமாக கேரமல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயும் பண்ணுற பாயாசத்தை விட இது கேரமல் டேஸ்ட்டில் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கேரமல் பாயாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி பருப்பெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. நறுக்கி எடுத்த பாதாம், உலர் திராட்சையில் நான் கருப்பு கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்களுக்கு தேவையான நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படியே வறுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு கலர் மாறிக்கிட்டே வரும். கலர் மாறினதும் உடனே நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்து அதே நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே ப்ரௌன் கலரில் சேமியா வச்சுருக்கீங்கன்னா டைரெக்டாகவே அதை வேக வச்சுக்கலாம். இதில் நல்லா அந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு. பாயாசத்துக்கு இது நல்ல கலர் எடுத்து கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்து சேமியாவை அப்படியே வேக வச்சிடலாம். நான் முன்னாடியே 1 கப் அளவு ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் நான் இது கூடவே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஜவ்வரிசி வேணும்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. தண்ணி சேர்த்து ரெண்டையுமே ஒன்றாவே வேக வச்சிடலாம். ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் பாயாசத்துக்கு தேவையான பால் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் சேர்த்துருக்கேன். பால் காய்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் கேரமல் ரெடி பண்ண ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை கொதிச்சு இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர்றதுக்கு முன்னாடி கொதிக்கிற சவுண்டு நமக்கு வராது. அதிலிருந்து நமக்கு கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ரெடி பண்ண சிரப்பில் நம்ம நேராக பாலில் சேர்த்தாலோ இல்லைனா சூடாக கேரமல் சிரப்பை பாலில் சேர்த்தாலோ பால் நமக்கு டக்குன்னு திரிஞ்சிரும். அதனால் கேரமல் சிரப்பை லேசாக ஆற விட்டுட்டே நம்ம சேர்த்துக்கலாம். பால் காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே வேக வச்ச சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ரெடி பண்ணி வச்ச கேரமலை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நமக்கு போதுமான இனிப்பு வர அளவுக்கு சேர்த்தா போதும். இனிப்பை பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. சிரப் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய நமக்கு பாயாசத்தோட கலர் மாறிக்கிட்டே வரும். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இது கூட நம்ம வறுத்து வச்ச பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். நமக்கு அப்போது தான் பாயாசத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கெட்டித்தன்மை வரும். இந்த மாதிரி இதை அப்படியே பரிமாறிடலாம். மேலாப்பில் கொஞ்சம் நட்ஸை மட்டும் சேர்த்து. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.